அதாவது மக்களே, இந்த 2 பேர்ல ஒரு ஆள் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலே வந்து அந்த வீடு வந்து தாங்காது. ஆனா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு பிளான வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளான் வந்து கண்டிப்பா வீட்டுக்குள்ள பிளாஸ்ட்டா வந்து வெடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே வந்து கிடையாது. அதுவும் யாருக்கு எதிராக பிளான போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத்துக்கு எதிராக போட்டிருக்காங்க. ஸோ அதனால வினோத் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மாவே வந்து இருக்க மாட்டார் அந்த ஆளு. பதட்டமாவே இருப்பாரு. ஒரு மாதிரி வந்து புடிச்சு வெளுன்னு வெளுத்து விட்டுருவாப்புல, இல்லன்னா வாய விட்டுருவாப்புல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வினோத். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள வந்து பார்வதி அவர்களும், அப்புறம் கனி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நோண்ட ட்ரை பண்றாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்க போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தோடைய வீக்லி டாஸ்க்காக என்ன டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் மாரத்தான் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காரு நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். இதுக்கு முன்னாடி வந்து டான்ஸ் மாரத்தான் அப்படின்னா சும்மா பாட்டு போடுவாங்க, எல்லாரும் வந்து ஆடுவாங்க. அதுக்கு வந்து கரன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்படும். பட் இந்த டைம் அப்படியெல்லாம் வந்து கிடையாது. மினிட்ஸ், செகண்ட்ஸ், ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு கால்குலேட்டிவ் கேமை கூட வந்து வச்சுருக்காங்க. அதாவது இந்த சீசனை பொறுத்த வரையிலும் எல்லா கேமுமே பார்ட் ஆஃப் தி கேமாக தான் வந்து இருந்திருக்கும். ஸோ அதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் மெயின் கேமாக வந்து இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் தி கேம் தான். ஆனால் டான்ஸே வந்து இப்போ கேமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக வந்து கிடையாது. ஸோ அதுக்கு தான் பெரிய ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட்ஸு, மினிட்ஸு, ஹவர்ஸை என்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காப்புல. அந்த டாஸ்க்குள்ளே ஒரு ஆள் செகண்ட்ஸை வந்து எண்ணணும், ஒரு ஆள் வந்து மினிட்ஸை வந்து எண்ணணும், ஒரு ஆள் வந்து ஹவர்ஸை வந்து எண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து மிஸ் பண்ண வைக்கணும். ஏன்னா இப்போ 2 ஹவர்ஸ்க்கு வந்து அவங்க கவுண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறத 1 ஹவராக மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணி, இல்லை வந்து ஏதாவது ஒரு பேசி, இல்லை ஏதாவது ஒரு சண்டை போட்டு ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணிக்கை வந்து தப்பாயிடும். அப்படி தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ பாயிண்ட்ஸ் கம்மியாகும்போது வீக்கோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தோற்று போயிடுவாங்க. ஸோ தோற்று போனாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கேப்டன்சி டாஸ்கில் வந்து பங்கேற்க முடியாது. 1. 2வது, இன்கேஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஃபேமிலி ஒட்டுமொத்த பேரும் 24 மணி நேரம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இதை பயங்கரமாக அடித்து ஆடிட்டுருக்காங்க. ஸோ இதில் மினிட்ஸு, அதுக்கப்புறம் செகண்ட்ஸு, ஹவர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கேம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் வேறு மாதிரி தரமான ஒரு பிளானிங்கை வந்து நம்மளுடைய பார்வதி அவர்களும் கனி அவர்களும் வந்து போட்டுட்ருக்காங்க. கம்ருதீன் போயிட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணுவானா, இல்லை வந்து ஆதிரையே வந்து அனுப்பிச்சுட்ருலாமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இப்போ மினிட்ஸில் வந்து ஆதிரையை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? பார்வதியோட டீமு இப்போ கம்ருதீனை வந்து எதுலேயுமே போடல. அவரை பெல் அடிக்கிறதுக்கு மட்டும் தான் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா இவன் சொதைப்புட்டுருவான் அப்படின்றது அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டுட்டாங்க. பட் இப்போ என்னென்னா, நம்ம ஜெயிக்கிறத விட மற்றவங்க வந்து தோற்றா மட்டும் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே வந்து வருது. ஸோ அதனால் வினோத்தை பிடிச்சி நோண்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அதன் காரணமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்க போகிறாங்க, அந்த நோண்ட போகிறாங்க, சீண்ட போகிறாங்க. ஸோ அப்படி சீண்டிட்டாங்க அப்படின்னா வினோத் அவர்கள் எப்படி ரிப்ளை கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியல. இல்லை அந்த டாஸ்க்கை கரெக்டாக பண்ணி முடிப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே மக்களே, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.